என்னத்தோட படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் இப்போ கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, ரிட்டையர்டு டிஎஸ் அதெல்லாம் வந்து அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ரிட்டையர்ட் ஆளுகளுக்கு கடந்த 8 வருஷமாக டிஏ கொடுக்கல. ஆமாம். அதில் 119% ஒன்று கொடுக்குறாங்க, 5% ஒன்று கொடுக்குறாங்க. ஆமாம். அது என்னன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிகளுக்கு 2016 ஒரு ஒப்பந்தம். ஆமாம். 12-3 ஒப்பந்தம். 12-3 ஒப்பந்தம் 2016. அது 1/9/2016 அந்த ஒப்பந்தம் வரணும் எஃபெக்டிவ். ஆனால் அந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது வந்து 2018 தான் நம்ம ஒப்பந்தமே போட்டோம். 2018 தான் நம்ம ஒப்பந்தமே போட்டோம். அது மாதிரி ஆஃபீஸர்ஸுக்கு வந்து பே கமிஷன் வந்து 1/1/2016 பே கமிஷன். அந்த பே கமிஷனும் அமலுக்கு வந்தது 2017 தான் அமலுக்கு வந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு. ஆமாம், தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கே வந்து 1/1/2017 தான் வந்து பே கமிஷன். இப்போ நமக்கு ஒப்பந்தமும் மாறி இருக்குது, அதிகாரிகளுக்கு பே கமிஷனும் மாறி இருக்குது. இப்போ இந்த 1/1/2016 ரிட்டையர்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி தொழிலாளர்களும் 1/9/2016 ரிட்டையர்ட் ஆகிட்டே வர்றாங்க. இப்போ 2018 தான் நமக்கு ஒப்பந்தம் வந்துச்சு. அதே மாதிரி பே கமிஷன்லேயும் வந்து சம்பளம் என்பது வந்து உயருது. ஆனால் அந்த 1/1/2016 பிறகு ரிட்டையர்ட் ஆன ஆஃபீஸர்ஸு, 1/9/2016 பிறகு ரிட்டையர்ட் ஆன நம்ம தொழிலாளர்கள், இவங்களுக்கு பழைய சம்பள அடிப்படையிலேயே டிஏல பென்ஷனே பேசிக்கே குறையாதானே இருக்கும். பழைய சம்பள அடிப்படையிலே பென்ஷன் என்பது வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பே கமிஷன் வந்த உடனே இல்லாட்டி ஒப்பந்தம் வந்த உடனே ஒப்பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி பென்ஷனை உயர்த்தணும். அடிப்படை பென்ஷனை உயர்த்தணும், டிஏவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அதிகாரிகளுக்கும் வந்து பே கமிஷன் அடிப்படையில் அடிப்படை பென்ஷனை வந்து உயர்த்தணும். ஆனால் நம்ம நிர்வாகம் உயர்த்தவே இல்லை. இப்போ உயர்த்தணும்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. அது வந்து நிறையா தொழிலாளர்களும் கிட்டத்தட்ட ஒரு 40-42 தொழிலாளிகள் போட்டாங்க, சில அதிகாரிகள் போட்டாங்க, அதிகாரிகள் சங்கம் எல்லாமே வந்து போட்டாங்க மதுரை ஹைகோர்ட்டில். மதுரை ஹைகோர்ட்டில் போட்டதை ஒட்டி கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, நீ உயர்த்தி கொடு அப்படின்னு வந்து சொன்ன பிறகு 2 பேருக்குமே உயர்த்தி கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க. கமிட்டி வந்து உயர்த்தி கொடுக்கறது அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணி, அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் உயர்த்தி கொடுக்கறதுக்கு ஒரு அரசாணை போட்டாங்க. அந்த அரசாணை தான் 142 ஜீவோ. 142 ஜீவோ என்னன்னா 1/9/2016 ஒப்பந்தப்படியும் 1/1/2016 பே கமிஷன் படியும் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அடிப்படை பென்ஷனை உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 142 ஜீவோ. அந்த ஜீவோவில் இப்படியெல்லாம் உயர்த்தி கொடுங்க அப்படின்னு போட்டுட்டு கடைசியில் ஒரு கிளாஸ் போட்டான். என்ன கிளாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீ பென்ஷனெல்லாம் உயர்த்தி கொடு, ஆனால் டிஏவை பொறுத்தளவில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தால் 119% மேலே கொடுக்காத, அதே மாதிரி 5% டிஏவுக்கு மேலே கொடுக்காத அப்படின்னு ஒரு அந்த ஜீவோவில் அந்த கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து 5%, 119% இது வந்து 2019 போடப்பட்ட ஜீவோ. இப்போ ஏடிபி ஆளுங்க கூட ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க, நாங்கள் கொடுக்க தயாராக இருந்தோம், இவங்க தான் அதெல்லாம் பொய். இந்த பிரச்சனையே வந்து பேச்சுவார்த்தையிலையும் பேசலை, இதுலேயும் விவாத குழுல அதுலேயும் அதுக்கிடையில் ஸ்ட்ரைக் ஆகி போச்சு. இவங்க ஜீவோ போட்டு நிறுத்திட்டாங்க. அந்த ஜீவோவை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வழக்கு. இந்த வழக்கு அந்த ஜீவோவை ரத்து பண்ணணும்னு தான் வழக்கு. அப்போ ஏற்கனவே இந்த ஜீவோவை ரத்து பண்ணணும்னு ஒரு வழக்கு வந்து மதுரை ஹைகோர்ட்டில் நடந்து, ஹைகோர்ட் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லி, அப்புறம் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சுக்கு போனாங்க. டிவிஷன் பெஞ்சு ஒரு தீர்ப்பை சொல்லி திருப்பி அதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அந்த சிங்கிள் ஜட்ஜுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஓகே, நீ வந்து உயர்த்தி கொடுக்கணும். அந்த ஜிஓ 142ல அந்த கிளாஸ் சி இருக்குது, சினா 5% மேல கொடுக்காத அந்த கிளாஸை மட்டும் ரத்து பண்ணி அந்த கோர்ட் ஆர்டர் அரியோட்ஸோட கொடுன்னு வந்து போட்டுச்சு. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஓகே ஆகி வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஓகே ஆகி வந்த பிறகு மறுபடியும் வந்து கவர்மெண்ட்டும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் போனாங்க. எத்தனை பேர்? அதுல பார்ட்டி வந்து 3 பேர். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு பார்ட்டி,
டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு பார்ட்டி, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பார்ட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அப்பீல் போனாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க. நாங்களும் கேஸை போடணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்ன பிறகு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு வழக்கை போடுறாங்க. கார்பரேஷன் சார்பாக ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுங்க, காலதாமதப்படுத்துறதுக்கு. இப்போ இந்த ரிவ்யூ பெட்டிஷன், இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அந்த ரிவ்யூ பெட்டிஷன் மேலேயும் திருப்பி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் போன அப்பீல் மேலே இப்போ தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு என்பது வந்திருக்கு. பெஞ்சு இந்த இறுதி தீர்ப்பு படி ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த அடிப்படையில் 5% டிஏ என்பதை உயர்த்தணும், அதே போல வந்து 119% டிஏ என்பதை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு தெளிவான தீர்ப்பு வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது.